சங்கீதம் 78:23 பார்க்கும் பொழுது வானத்தின் கதவை கர்த்தர் திறக்கிறார். 78:23. அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. வானத்தின் கதவை திறக்கிறதுடைய காரணம் என்னன்னா மன்னாவை வர்ஷிக்க பண்ணுகிறார். அதுக்கு தான் கர்த்தர் அந்த வானத்து ஆகாரம், வானத்தின் தானியம், தூதர்களின் அப்பம், இதை மனிதனுக்கு அனுப்பும்படியாக வானத்தின் கதவை திறக்கிறார். வானத்தின் கதவு, வானத்தின் பலகனி, வானத்தின் மதகு, 3 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒன்று வானத்தின் கதவு, வானத்தின் பலகனி. மல்கியால சொல்லியிருக்கு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை நீங்கள் சோதித்து பாருங்க. அப்ப பலகனிங்கிறது ஜன்னல். வானத்தின் பலகனியை திறந்தாலே ஒரு அற்புதம் நடக்குமானால் இடங்கொள்ளாமல் போக மட்டும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்றால், வானத்தின் கதவு திறந்தா என்ன நடக்கும்? இன்னும் வானத்தின் மதக திறந்தா என்ன நடக்கும்? நோவாவின் காலத்துல பைபிள் சொல்லுகிறது வானத்தின் மதகையே கர்த்தர் செஞ்சாரா? திறந்தார். இது எதை காண்பிக்கிறது? உங்களை போஷிக்க தேவன் வல்லமை உள்ளவர், உங்களை உடுத்துவிக்க தேவன் வல்லமை உள்ளவர், உங்களை நிறைவாய் நடத்த தேவன் வல்லமை உள்ளவர், உங்களை செழிப்பாய் மாற்ற தேவன் வானத்தின் கதவுகளை திறக்கிறார். அதுக்கு ஒரு காரணம், அந்த ஜனங்க காலையில எழும்பி போய் அதை பொறுக்கணும். வானத்தின் கதவு திறக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்களா? தசமபாகம் கொடுத்தா, தசமபாகம் கரெக்டா கொடுத்தா எது திறக்கும்? வானத்தின் பலகனி திறக்கும். காலையில 4 மணிக்கு ஒழுங்கா எழும்பி மன்னாவை பொறுக்க போனீங்கன்னா, தேவசமூகத்துக்கு போனீங்கன்னா வானத்தின் கதவு திறக்கும். சரியான பேழைக்குள்ள இருந்தீங்கன்னா வானத்தின் மதகு திறக்கும். இதுதான் பைபிள். நீ கரெக்டா நீ தசமபாகம் செலுத்தி பாரு. பைபிள் சொல்லுது, என்னை செக் பண்றேன்னு சொல்றாரு. மல்கியா 3:10 வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டானோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்க. ஆண்டவரே சொல்றார், என்னை வந்து சோதிச்சு பாரு, செக் பண்ணி பாரு. அப்ப நாம் தேவனுடைய காரியங்கள்ல உண்மையா இருந்தா கர்த்தர் வானத்தின் பலகனியை திறக்கிறார். காலையில எழும்பி நீ மன்னாவை பொறுக்க போனீனா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். 4 மணிக்கு ஸ்தோத்திர ஜெபம் நடக்குதா? இருக்கிற இடத்துல அது கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களா? காலை தோறும் என்னை எழுப்புகிறார்னு ஏசாயா சொல்றானே, அதே மாதிரி உன்னால சொல்ல முடியுமா? கற்றுக்கொள்ளுகிறவளை போல என் செவியை திறந்து என்னை கவனிக்க வைக்கிறார் என்று சொல்ல முடியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் சரி, அவன் காலையில எழும்பி எதை பொறுக்கி எடுக்கணும்? எவ்வளவு நேரத்துக்கு முன்னால? சூரியன் உதித்து அதனுடைய சூடு கிளம்பி அந்த மண்ணா உருகி போறதுக்கு முன்னால நீ போய் பொறுக்கி எடுத்துக்கணும். நீ ஜெபம் பண்ணு, எனக்கும் சேர்த்து நீ ஜெபம் பண்ணு. பரவாயில்ல, உனக்கும் சேர்த்து அவ பரலோகம் போயிருவா மனைவி, நீங்க நரகத்துக்கு போயிருவீங்களா? இன்னைக்கு நம்மில் அநேகர் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கதவை திறக்கிறதுக்கு வழி தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நீ தசமாகம் கொடுத்தா ஜன்னல் திறக்கும். நீ 4 மணிக்கு எழும்பி பாரு, கதவு திறக்கும். பேழைக்குள்ள வந்து தேவனுடைய சொற்படி உள்ள வந்து குடும்பமா ஐக்கியமா வந்து உள்ள உட்கார்ந்து பாரு, வானத்தின் மதகை என்ன செய்யும்? திறக்கும். தேவன் சொன்னதுல மாறுறது கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகாலையில எல்லாரும் எழும்பிடுவாங்க. காலையில எழும்பி அவன் கிளம்பி போய் மன்னாவை பொறுக்கிடணும், அவ்வளவுதான். அன்னைக்கு வேற ஒண்ணு அவன் ரொம்ப வெட்டி முறிச்சு சாதிக்க வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. அவன் விதைக்க வேண்டாம், அறுக்க வேண்டாம், களஞ்சியத்தில் என்ன செய்ய வேண்டாம், சேர்த்து வைக்க வேண்டாம். அவன் போய் காலையில போய் அவன் பொறுக்கி எடுத்து அவனுடைய வீட்டுக்கு அவனுக்கு உள்ளதை எடுத்துட்டு வந்தா முடிஞ்சு. அழகான ஒரு வானத்தின் அப்பம், தேவ தூதர்களின் ஆகாரம் அவனுக்கு கிடைக்கும். அருமையா சாப்பிடலாம். அதுல வந்து டயபெட்டிஸ் கிடையாது. என்னென்னலாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, வாங்கி வச்சிருக்கீங்களே விலை கொடுத்து. இது ஒண்ணுமே கிடையாது. வானத்தின் அப்பத்தை சாப்பிட்டா அதுல நீரிழிவு வியாதி கிடையாது, சுகர் வியாதி கிடையாது, சால்ட் வியாதி கிடையாது, சளி கிடையாது, இருமல் கிடையாது, காசநோய் கிடையாது. இன்னும் நீங்க உங்களுக்கு தெரியும் என்னவோ ஒரு வியாதியும் கிடையாது. அத கரெக்டா காலையில இருந்து பொறுக்கி எழுப்பி இடிச்சு சாப்பிடணும், இடிச்சு சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணுமோ நீ சாப்பிட்டுக்கலாம். அது அழகான என்ன இருக்கும், தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். அழகா காலையில எழுந்திச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆவில் நிறைஞ்சு ஒரு பாட்டு பாடி சந்தோஷப்பட்டு, அதிகாலையில வீணையை விழித்திரு, சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பேன், உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன். ஒரு காலையில எழுந்திச்சு 4 மணிக்கு தெருவா நாசரேத்து முள்ளார வாக்கிங் போக வேண்டியது இல்ல, முழங்கால போட்டு தேவ சமூகத்துல ஆவில் நிறைஞ்சு பாரு, கிளியரா காலையிலேயே வேர்த்துரும். நல்ல பாடியில உள்ள கெட்ட நீர்லாம் வெளியே போயிடும். காலையிலேயே புதுமையா மாறிடும். 1 மணி நேரம் ஜெபம், 1/2 மணி நேரம் பைபிள் ரீடிங், அழகா அடுத்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போங்க. பிசாசு வராது, செய்வனே வராது, வியாதியும் வராது, ஒண்ணும் வராது. 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு 8 மணி ஆயிடுச்சா? அப்படியா, சரி. இனிமே எழும்பி போனா இருக்கிற கதவையும் பூட்டி வச்சிருவாரு. வானத்தின் கதவும் பூட்டும், பூமியின் கதவும் மூடிப்போ. வானத்தின் கதவை திறக்க நீங்கள் காலையிலே தேவனுடைய கதவை தட்டுங்கள். ஆண்டவருடைய வாசல் அருகே காத்திருங்க. காலையிலேயே உனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும். பாஸ்டர் ஜோயல் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாராம், காலையில எழும்பும் போதே, தூங்கி எழும்பும் போதே ஒரு வார்த்தையோடு எழும்பணும், ஒரு வசனத்தோடு எழும்பணும். எழும்பும் போதே கர்த்தர் அன்னைக்குரிய ஒரு மன்னா, ஒரு வார்த்தை, அது அன்னைக்கு முழுசும் உன்னை நடக்கும், அது அன்னைக்கு முழுசும் உன்னை பராமரிக்கும், அது அன்னைக்கு முழுசும் உன்னை கைட் பண்ணும். அந்த வார்த்தை உன்னோடயே இருக்கும். இதுதான் வானத்தின் கதவை திறக்கிற. வானத்தின் கதவை திறக்கிற ஃபார்முலா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த சாவியை வச்சு நம்ம திறக்கிறது மாத்திரம்னா இல்ல. பரலோகத்தின் சாவி யார்கிட்ட இருக்கு? பரலோகத்தின் சாவி யார்கிட்ட இருக்கா? வாசிங்க அந்த வசனம். பரலோகத்தின் திறவுகோல்களை அவர் உடையவராய் இருக்கிறார்.
பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன் சொல்ற. நீங்க கதவை அழகா திறக்கலாம். ஆனா இது என்ன செய்யறது இல்ல, இவர்களும் போகிறது இல்லை, போகிறவனே என்ன செய்யறது இல்ல, விடுறது இல்லைன்னு பைபிள்ல இருக்கு. 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இது அவரு நம்ம கையில கொடுக்கறது எங்க இருக்கு? தாவீதின் திறவுகோல்களை உடையவர். நம்முடைய கையில தான் இதெல்லாம் இருக்கு. நாம தான் என்ன பண்றோம், வர்றவனையும் உள்ள விடுறதுல நம்மும் போறது இல்ல. இந்த நாய் கையில நாயிட்ட தேங்காய் மாட்டிக்கிச்சு. கிட்ட போனா என்ன செய்யும், அதை தேங்காய் எப்படி கிடக்குதுன்னு சொல்லி எடுக்க போனா கடிச்சிடும். சரி, அது உடைச்சு சாப்பிடுமா? அதுக்கு அதை உடைச்சு சாப்பிடுறதுக்கு சக்தி கிடையாது. ஆனா எடுக்கிறவனே என்ன செய்யக்கூடாது, தொட விடாது. வாசிங்க மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். எப்படி? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன். நீ தேவைப்படும் போது வானத்தின் கதவை என்ன செய்யலாம், திறக்கலாம். மதக திறக்கலாம், ஜன்னலை திறக்கலாம். இதெல்லாம் வானத்தின் கதவை திறக்கிற சக்தி நம்மகிட்ட தான் இருக்கு. உன்னுடைய முழங்கால தான் அது இருக்கு. நீ முடங்கி போக கூடாது, முழங்கால நிக்கணும். உன் முழங்காலை முடக்க வேண்டுமே தவிர வாழ்க்கையில சோர்ந்து போய் முடங்கி போய்விடக் கூடாது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்காக சிறைச்சாலையின் கதவை திறப்பேன், நான் உனக்கு விசுவாசத்தின் கதவை திறப்பேன், நான் உனக்கு அனுகூலமான கதவை திறப்பேன். ஏன்? வானத்தின் கதவை கூட நான் உனக்காக திறக்க முடியும். ஆனால் நீ இந்த ஜீவ வார்த்தையை எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். இன்னைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்கு உள்ள நீங்க எல்லாரும் ஊழியர்களை போல சுவிசேஷகனுடைய ஆவியை பெற்றவர்களாக நீங்கள் கிளம்ப வேண்டியது அவசியம். 1 சாமுவேல் 3:15. 1 சாமுவேல் 3:15. சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவை திறந்தான். விடியற்காலம் மட்டும் படுத்திருந்தான், கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். நைட்ல அவனுக்கு பயங்கரமான ஒரு தரிசனம். அவன் வாழ்வை குறித்து, நடக்க போற சம்பவத்தை குறித்து கர்த்தர் ஒரு அருமையான வெளிப்படுத்தலை தந்திருந்தார். ஆலயத்தின் கதவு திறக்கப்படணும். நீங்களே தேவனுடைய ஆலயத்தின் கதவு திறத்தல் சொன்னா கர்த்தர் உன்னோடு பேசும் ஒரு வாழ்க்கை, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தரிசனத்தின் வாழ்க்கை, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற சொப்பனத்தின் மூலமாய் உன்னை வழி நடத்துகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தர் உன்னோடு பேசி உன்னை பராமரிக்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய ஆலயத்தின் கதவை திறந்தான். ராத்திரியில பயங்கரமான ஒரு தரிசனம். சாமுவேலே கூப்பிடுறாரு. இவன் போய் ஏலிய கூப்பிடுறான். ஐயா, நீங்க கூப்பிட்டீங்களா? இல்ல மகனே, நீ போ. 2 ட்ரிப் பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, கர்த்தர் நம்ம இடத்துல பேசுறதை விட்டுட்டாரு. யார்கிட்ட பேசுறாரு? இப்போ அந்த பையன்கிட்ட பேசுறாரு. ரைட், சரி, இனி பேசுனா நான் பேச மாட்டேன், கர்த்தாவே சொல்லு, நீ அங்கிருந்தே படுத்துக்கிட்டே சொல்லு, அவர் உன்னிடத்துல பேசுவார். அந்த வார்த்தையை கேட்டு அவன் காலையில கதவை திற. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கை துவங்கும் போது கர்த்தருடைய வார்த்தையோடு, தரிசனத்தோடு, வெளிப்பாடோடு, கிருபையோடு, அபிஷேகத்தோடு, வல்லமையோடு, விசுவாசத்தோடு, பரிசுத்தத்தோடு, பிரதிஷ்டையோடு, தெய்வீக சிந்தையோடு, ஆவியின் அனுக்கிரகத்தோடு உன்னுடைய வாழ்க்கை தொடங்க வேண்டும். செத்து போன மாதிரி எழும்பக்கூடாது, திகில் எறிஞ்ச மாதிரி, பேய் எறிஞ்ச மாதிரி காலையில் எழும்பக்கூடாது. அவருடைய சாயலில் திருப்தியாகி உன்னுடைய ஆலயத்தின் கதவை நீ திறக்க. உனக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? கர்த்தர் உங்களோடு பேசுறாரா? சொப்பனங்கள், நல்ல சொப்பனங்கள் கிடைக்குதா? பரலோக சொப்பனங்கள் கிடைக்குதா? பரலோக தரிசனங்கள் கிடைக்குதா? வெளிப்பாடுகள் கிடைக்குதா? கர்த்தருடைய சத்தம் கேக்குதா? இதெல்லாம் நம்முடைய ஒரு விசுவாசினுடைய பிராக்டிஸ். ஒரு விசுவாசின்னு சொன்னா அவன்கிட்ட கர்த்தர் பேசணும். ஒரு ஊழியக்காரன்னா கர்த்தர் அவனோடு இடைபடணும். அவர் ஒரு ஆலோசனை கர்த்தர், அவர் ஒரு சமாதான பிரபு, அவர் வல்லமை உள்ள தேவன். உனக்கு பலவீனம் வந்தா அவர் வல்லமையை தருவார். உனக்கு ஆலோசனை இல்லைன்னா அவர் ஆலோசனை தருவார். உனக்கு சமாதானம் இல்லைன்னா உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை ஏற்றவர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆலயத்தின் கதவை திறவு. இவன் போய் காலையில போய் கதவை, அந்த குட்டி பையன் அழகா திறந்தான். கர்த்தர் அவனோடு பேசி இருந்தார். ஒரு சின்ன பையன்ட்ட கர்த்தர் பேசுறார். நான் சில சபைகளுக்கு போயிருக்கேன், குட்டி குட்டி பையங்கள்லாம் தீர்க்கதரிசனம் அடிக்கிறான். ஒரு வாலிப பையன் தீர்க்கதரிசனம் சொல்றான். அருமையான வார்த்தைகள் வெளிப்படுகிறது. ஆனா இன்னைக்கு நம்ம முதியோர் எவ்வளவோ பேர் இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இல்ல. நம்முடைய கதவு இன்னும் திறக்கல. அப்போஸ்தலர் 12:10. அங்கே இருப்பு கதவு திறந்தது. அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இருப்பு கதவு, இது நடக்காத ஒரு சம்பவம், முடியாத ஒரு காரியம். இருப்பு கதவு திறக்காது. ஆனா பைபிள் சொல்லுகிறது இருப்பு கதவு உடைக்கத்தான் முடியும். ஏசாயா 45:4 பார்க்கும் பொழுது வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து, அதுதான் அவர் செய்யறது. ஆனா இங்க பேதுரு வரும்போது இருப்பு கதவு தானா திறவுண்டது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள், இந்த மெசேஜுக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை உடைச்சு கூட உனக்காக திறப்பார். இவன் வர்றான், சிம்சோன் வர்றான், பெலிஸ்தர்கள் கோட்டை கதவை பூட்டிட்டாங்க. இப்ப அவன் என்ன பண்றான்னு பாக்கலாம். மாட்டிக்கிட்டான்னா இவனை கொன்றணும், இவனை சிறைப்பிடிக்கணும், இவனை குரங்காய்க்கணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க. கதவு இவன் லேட்டா வந்தா பார்த்தா கதவு, கோட்டை கதவு, அந்த தேசத்தினுடைய, அந்த நாட்டினுடைய கோட்டையே மூடி வச்சிருக்கு. அது ஒரு பெரிய கோட்டை கதவு. அதை பார்த்த உடனே அவனுக்கு திகைப்பு வரல. ஐயோ, கர்த்தர் இப்படி பூட்டி வச்சுட்டாரு, நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே. அவன் பயங்கரமான ஒரு வல்லமை உள்ள ஒரு மனுஷன். அவன் வந்து பார்த்தான், ஓ, கதவை பூட்டிட்டாங்களா, ஒருவேளை சத்துருக்களுடைய வேலையா இருக்குமோ,
சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவன் திரும்பி போகல, யோசிக்கல. அவன் நேர வந்தான், அந்த கதவு பிடிச்சு எரிஞ்சான், ஒரு உழுக்கு உழுக்குனான். இவங்க எல்லாம் வெளியே இருந்து பாத்துட்டு இருக்காங்க, அவன் என்ன பண்றான், என்ன கதவு பிடிச்சு உழுக்குறான், என்ன நடக்க போகுது. கதவை பிடித்து அவன் அசைத்தான், அது கீழோடு புடுங்கி கொண்டு வந்ததான். அது மாட்டி இருந்த அந்த காங்கிரட் எல்லாம் புடுங்கி அடிச்சு கிழிச்சிட்டு வந்துருச்சு வெளியே. தூக்கி தோல்ல வச்சுட்டு வெளியே வந்துட்டான். இந்த அட்லஸ் உலகத்தை சுமந்தான்னு சொல்றானே, அதே மாதிரி இவன் புறப்பட்டு வந்தான், ஹெர்குலஸ் மாதிரி தூக்கிட்டு. அதோட சத்துருக்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் தருவார். உனக்கு முன்னால இருக்கிற பூட்டு கதவெல்லாம் ஒண்ணு கர்த்தர் உடைக்கணும், இல்லாட்ட நீ உடைக்கணும். தேவன் என்ன செய்யறாரோ அதுதான். ஏசாயா 45:4 சொல்லி இருக்கிறது, வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறார். அதே நேரத்தில் அபிஷேகம் உள்ள மனுஷன் இங்க வரும்போது என்ன நடந்தது, அவனே எல்லாத்தையும் உடைச்சிட்டான். ஆலயத்தின் கதவுகளை திறக்க வேண்டியது உன்னுடைய வேலை. உனக்கு விரோதமா அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க வேண்டியது, உடைக்க வேண்டியது உன்னுடைய வேலை. நீ உடைக்க முடியாத கதவுகளை கர்த்தர் உடைப்பார். உனக்குன்னு உள்ள ஆசீர்வாதம் ஒண்ணு இருக்கு, உனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, உனக்குன்னு ஒரு நிலம் இருக்கு, உனக்குன்னு ஒரு சொத்து இருக்கு, உனக்குன்னு 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 கர்த்தர் சில காரியங்களை வச்சிருக்கிறார். அதை யாரும் எடுக்க முடியாது. யாராவது ஏமாத்திட்டானா, வஞ்சிச்சிட்டானா, எடுத்துக்கிட்டானா, அளவுக்கு அதிகமா எடுத்துட்டானா, கர்த்தருடைய பாதத்துல வச்சிரு. அவர் கரெக்டா வழக்காடுகிற தெய்வம். அதை உன்னை பிடுங்கி தருவாரு. அவரால் மாற்ற முடியாதது ஒண்ணுமே கிடையாது. உன்னுடையது உன்னுக்கு வந்து சேர். சுனேமியாள் ஓடிய விட்டா, பஞ்சம் வந்த உடனே ஊரை விட்டே ஓடியாச்சு. அவ சொத்து, நிலம், வீடு எல்லாத்தையும் ஊருக்காரங்க அவன் எடுத்துக்கிட்டான். இவ திரும்பி வர்றா, என்ன பண்றது? வந்து பார்த்தா வீட்டுல இன்னொரு ஆள் இருக்கிறான், நிலத்தை பார்த்தா இன்னொருத்த வச்சிருக்கான், இன்னொரு நிலத்தை பார்த்தா எல்லாருமே அவங்கவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க. யார போய் கேட்டாலும் நீ போயிட்ட, அதெல்லாம் முடிஞ்சு போன காலன்ட்டாங்க. இவன் நேர போய் ராஜாட்ட போய் சொன்னான், இப்படி பிரச்சனை. ராஜா உடனே ஒரு பிரதானியை அனுப்பி எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்து, எத்தனை வருஷம் இவ போயிட்டாலோ அத்தனை வருஷம் வருமானத்தையும் சேர்த்து இவளுக்கு வாங்கி என்ன செஞ்சானா, கொடுத்தான். அதுதான் தேவனுடைய வேலை. நீங்க எதையாவது இழந்துட்டோம், நஷ்டம் ஆயிடுச்சு, போயிருச்சு, வஞ்சிச்சுட்டான், அவனை தூங்க விட மாட்டார். அவனை தூங்க தேவன் அனுமதிக்க மாட்டார். அவனை கட்டாயம் கர்த்தர் அவனை சந்திப்பார். உன்னுடையது உன்னுடையதாய் மார். அதான் இரும்பு கதவு திறக்கிறது. முதல் கதவுக்கு வரான், திறக்குது. இரண்டாம் காவலுக்கு வராங்க, அது திறக்குது. இப்ப பெரிய இரும்பு கதவு லாஸ்ட்ல அது திறந்து நேர வெளியே வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்காக எல்லா கதவுகளையும் திறக்கும்படியாக இந்த காலை வேளையில கடந்து வந்திருக்கிறார். கடைசியாக 2 நாளாகமம் 4:22 சுமோன் கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் தூப கலசங்களையும் சாலமோன் பண்ணினான். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகளும். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகள். ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்காக கர்த்தர் கதவை திறக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஜீவியங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். பரிசுத்தம் அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் தன்மை நமக்கு தெரியல. பரிசுத்தம் சொன்னா ஏதோ பாவத்துல போய் விழுந்துட்டா பரிசுத்தம் நஷ்டமாயிருச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. பரிசுத்தங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இருக்கு. உட்காருதல்ல இருக்கு, எழுந்திருக்கல இருக்கு, பேச்சுல இருக்கு, சிரிப்புல இருக்கு, உன்னுடைய நடையில இருக்கு, உடையில இருக்கு, உன்னுடைய பார்வையில இருக்கு, உன்னுடைய எண்ணங்கள்ல இருக்கு, உன்னுடைய புசிப்புல இருக்கு, உன்னுடைய குடிப்புல இருக்கு, உன்னுடைய சிந்தையில இருக்கு, உன்னுடைய நினைவுல இருக்கு, உன்னுடைய ஊழியத்துல இருக்கு, உன்னுடைய ஜீவியத்துல இருக்கு, உன்னுடைய பழக்க வழக்கங்கள்ல இருக்கு, உன்னுடைய எல்லாவற்றிலையும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன இருக்கு, பரிசுத்தங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒவ்வொன்றிலையும் பரிசுத்தம் இருக்கு. நம்ம நினைக்கிறது அப்படியே பார்க்காமலே கண்ண மூடிட்டே போறதுதான் பரிசுத்தம். ஐயோ ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு அப்படியே பரிசுத்தத்துல ஹை லெவல்ல போற மாதிரி இருப்பான். அப்படி அல்ல. பரிசுத்தங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இருக்கு. பிரசங்கத்துல பரிசுத்தம் இருக்கு, பாட்டுல பரிசுத்தம் இருக்கு, உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைல்ல ஒரு பரிசுத்தம் இருக்கு, நீ போட்டிருக்க டிரெஸ்ல ஒரு பரிசுத்தம் இருக்கு, நீ சாப்பிடுற ஆகாரத்துல ஒரு பரிசுத்தம் இருக்கு. ஒவ்வொன்றிலையும் இப்ப ஒரு ஏழை, ஒரு சாப்பிடறதுக்கு இல்லாத ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு அது பாட்டுக்கு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நீ பாட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா அது கூட என்னது, பரிசுத்த குலைச்சல் தான். உன்னுடைய மத்தவனுக்கு ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது நீ மாம்சத்தை புசித்தால் அவனுக்கு நீ இடரலாய் காணப்படுகிறாய் அப்படின்னா அது என்னது, பரிசுத்த குலைச்சல். அவங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கும்போது நீ உட்கார்ந்து நல்லா வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கூட பரிசுத்த குலைச்சல் தான். அதனால நம்ம பரிசுத்தம் எங்கேயோ இருக்கு, எட்டாக்கணின்னு நினைக்க கூடாது. மோசே அந்த தேவஜனுடைய ஜனங்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து இந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைக்க முடியுமா அப்படின்னு அடிச்சான். ஆண்டவர் சொன்னாரு, ஏன் டென்ஷன் ஆன, இந்த ஜனங்களுக்கு முன்னால நீ என்னை பரிசுத்தம் பண்ணல. அதுதான் அவனுடைய பரிசுத்த குலைச்சல். மோசே எந்த தவறு செஞ்சதில்லை. மோசேனுடைய பரிசுத்த குலைச்சல் என்ன, நீ இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக என்னுடைய பரிசுத்தத்தை விளங்க பண்ணாதபடியினால் நான் உன்னை அழைத்து வந்த தேசத்தில் இந்த ஜனத்தை நீ கொண்டு போய் சேர்ப்பது இல்லை. முடிஞ்சிச்சா? ஒரே பாயிண்ட், லா பாயிண்ட் அடிச்சிட்டார். அப்ப அந்த ஜனங்களுக்கு முன்னால அவன் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசினது பரிசுத்த குலைச்சல் இருக்கு. அப்படி பார்த்தா நம்ம கதை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவர் வச்சிருக்கிற பரிசுத்தம் அதுதான். ஆனா நம்ம நினைக்கிற பரிசுத்தம் ஏதோ போய் கையும் மையுமா விடுபட்டாதான் பரிசுத்த குலைச்சல் நினைக்கிறோம். தவறு. மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவை திறக்கணும். உள்ளான மனுஷன்ல பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். வெளியே உள்ள பரிசுத்தம் அவர் பார்க்கறது இல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்க. சரி, இவ்வளவு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து விட்ட கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, இந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க?
நான் முடிக்க போறேன். சுவிசேஷம் நீங்க சொல்றீங்களா? ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுக்கு வெக்கப்படுறீங்க, இந்த சத்தியத்தின்படி வாழ்றதுக்கு வெக்கப்படுறீங்க, பைபிள் தூக்கிட்டு வர்றதுக்கு வெக்கப்படுறோம், 3 பாட்டு புக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு அதை விட வெக்கமா இருக்கு. ஆராதனை முடிகிற வரைக்கும் உட்கார்றதுக்கு வெக்கப்படுறோம், யாராவது நம்மளை பாத்துருவாங்களோன்னு வெக்கப்படுறோம். நம்ம எப்படி போய் சுவிசேஷத்தை சொல்றது? நம்ம எத்தனை பேர் ஜீவ வார்த்தையை சொல்றோம்? 1 யோவான் 1:1 சொல்லி இருக்கிறது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் கண்டதும் நாங்கள் தொட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அங்க சிம்பிளா சொல்லிருக்கு, சிறைச்சாலையின் கதவை திறந்து விட்டு நீங்கள் போய் ஜீவ வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. அந்த ஜீவ வார்த்தையை குறித்து யோவான் கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? ஆதியிலே இருந்தது, நாங்கள் கேட்டது, எங்கள் கண்களினால் கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளால் தொட்டதுமான ஜீவ வார்த்தை. இது எதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்கிறாரு? எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், பயிற்சி வித்தல். நாங்கள் நோக்கி பார்த்த ஜீவ வார்த்தை, நாங்கள் தொட்ட ஜீவ வார்த்தை, நாங்கள் கண்ட ஜீவ வார்த்தை, நாங்கள் கேட்டதான ஜீவ வார்த்தை, ஆதி முதல் இருந்ததான ஜீவ வார்த்தை. யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் முதல் 2 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அது மனுஷருக்கு ஜீவனாய் இருந்தது. அந்த வார்த்தையை பத்தி நீங்க சொல்லணுமே. கண் திறக்கப்பட்டவன் என்ன செய்யணும்? கர்த்தர் என் கண்ணை திறந்தாருன்னு என்ன செய்யணும்? போய் சொல்லணும். பிசாசுல இருந்த விடுதலை ஆகணுமே, பிசாசு பிடிச்சவங்க போய் சொல்லணும், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு? விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லணும். வியாதி சுகமானவன் போய் சொல்லணும், கர்த்தர் என்னை வியாதியில இருந்து என்ன செஞ்சாரு. இந்த சாட்சி நேரம்லாம் என்ன? கர்த்தர் உன்னை குணமாக்குறது, விடுதலையாக்குறது, ஆசீர்வதிக்கிறது, உன்னை நடத்துகிற பாதைகள்ல கர்த்தர் உன்னை நடத்துகிற விதங்களை சொல்ல வேண்டும். நமக்கு இங்கே எந்திரிச்சு 4 பேர் முன்னால சொல்ல முடியாது. கேட்டா ஸ்டேஜ் ஃபியர். அது என்ன ஸ்டேஜ் ஃபியர்? அது மேடையில நிக்கணும்னா பயமா. தவறு செய்யும் போதோ, வம்பு பண்ணும் போதோ, பரியாசம் பண்ணும் போதெல்லாம் பயமே வரமாட்டேங்க. இங்க 4 பேருக்கு முன்னால கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னா என்ன செய்ய முடியல. பைபிள்ல சொல்லிடுறது, கர்த்தர் எனக்கு சொன்னதை மகா சபையில் நான் சொல்லுவேன், ஜாதிகளுக்கு முன்னால சொல்லுவேன், சபைகளிலே சொல்லுவேன், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை என்ன செய்வேன்? விவரிப்பேன். சொல்லணும், தெருவா சாட்சி சொல்லணும். ஆண்டவரை போய் சொல்றதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. எத்தனை பேர் அப்படி சொல்றாங்க தெரியும்? நீங்க ஏன் சொல்லக்கூடாது? உங்களுக்கு கை கால் நல்லா கொடுத்திருக்கிறார், நல்ல கை, காலு, வாய், வயிறு எல்லாமே நல்லா இருக்கு. கேட்டா எத்தனை வயசுல எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு நமக்கு நல்லா இருக்கு. நல்ல திடகாத்திரமா இருக்கும், பலனா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம், நமக்கு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, கார் இருக்கு, எல்லா வசதி இருக்கு. ஆனா ஜீவ வார்த்தையை சொல்றதுக்கு ஆள் இல்ல. எத்தனை பேர் ஜீவ வார்த்தையை சொல்றீங்க? அந்த ஜீவனை பத்தி எத்தனை பேர் வெளியே போய் சொல்றீங்க? அந்த ஜீவன் ஒளியா இருந்தது, அந்த ஒளி மனுஷருக்கு ஜீவனா இருந்து ஒளியா இருந்தது. எத்தனை பேருக்கு அதை சொல்ல முடியும்? 1 யோவான் 1:2 பாருங்க, அதை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடு. இயேசுவை பத்தி போய் சாட்சி சொல்லு. அடுத்து 1 யோவான் 1:5 அவரை அறிவிக்கிறதே எங்களுடைய விசேஷமாக இருக்கிறது. நீங்க போய் அந்த ஒளியை, அந்த ஜீவனை, அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். போய் சொல்றதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. ஏத்துக்கிடாட்டா போறான். சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைச்சா அதுல இயேசுவை கொண்டு வந்துடணும். டீச்சிங்கா உள்ள கொண்டு வந்துடணும். ஒரு சான்ஸா சொல்லிடணும். ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும். அந்த இடத்துல கர்த்தரை நீங்க பஞ்ச் பண்ணணும், அழகா வெளிப்படுத்தணும். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கதவை திறப்பார். உங்களுக்கு கொடுக்கப்படுற வாக்குத்தத்தம் அதுதான். உங்களுக்கு கதவை திறப்பார். கதவை கர்த்தர் எனக்கு திறந்தால் ஜீவ வார்த்தையை அறிவிப்பேன்னு சொல்றவங்க முழங்கால் போட்டு கை வைத்துங்க பார்க்கலாம். கதவை எனக்கு கர்த்தர் திறந்தால் நான் ஜீவ வார்த்தையை அறிவிப்பேன். இன்றைக்கு மெசேஜ் உனக்கு சொல்ற கர்த்தர் 2 வார்த்தை. உனக்கு நான் கதவை திறப்பேன், நீ ஜீவ வார்த்தையை சொல்ல வேண்டும். கர்த்தரால திறக்க முடியாத கதவு ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருக்கு திறக்க முடியலனா இருப்பு கதவுகளை உடைத்து, வெங்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறிப்பார். கர்த்தருடைய வார்த்தை அது கேதுரு மரங்களை முறிக்கும், அஸ்திபாரங்களை அசைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக கதவை திறக்க சிறைச்சாலை அஸ்திபாரங்களையே அசைப்பார், எரிகோவின் மதில்களை உடைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் உண்டு. இந்த கூட்டத்தில் அநேகருக்கு கர்த்தர் கதவை திறக்க போகிறார். அந்த கதவு நிரந்தரமாய் திறந்து வைக்க வேண்டுமானால் ஜீவ வார்த்தையை சொல்ல தீர்மானம் எடுங்கள். ஆமென். தாவீது ரோட்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சான். சணல் நூல் ஏபோத்தை தெரிந்து கொண்டு முழு பலத்தோடு நடனம் ஆடினான். அவன் மனைவி கேட்டா, ஏன் இப்படி அசிங்கமா குதிக்கிறீங்க, ஏன் இப்படி ரோட்ல எல்லாம் நின்னு பண்றீங்க? அப்ப அவன் சொன்னா, உனக்கு விஷயம் தெரியாது, நான் ஆடுகளுக்கு பின்னாக இருந்தேன், உன் தகப்பனை தள்ளிட்டு என்னை ராஜாவா மாத்து. நான் நீசனாய் இருந்தேன், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணினார். நான் எப்படி சும்மா இருக்க முடியும் சொன்னா. ஆமென். மரணத்தை நோக்கி போய்கொண்டிருந்த உன்னை ஜீவனுக்கு கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறார். அழிவை நோக்கி உன்னை போய்கொண்டிருந்த உன்னை கர்த்தர் ஜீவனுக்கு நேராக திருப்பி இருக்கிறார்.
ஓ, நீ ஜீவ வார்த்தையை சொல்வாயோ? ஆமென். கர்த்தர் உன் கதவை திறந்தால் ஜீவ வார்த்தையை சொல்லுவாயா? உன் சிறைச்சாலை தன்மையை மாற்றுவார். அனுகூலமான கதவை திறப்பார். உன் விசுவாசத்தின் கதவை திறப்பார். வானத்தின் கதவு இன்றையிலிருந்து உனக்கு திறக்கப்படும். ஓ, இருப்பு கதவுகள் தானாய் திறக்கும். ஒரு பரிசுத்த ஜீவியம் உனக்கு கிடைக்கும். ஓ, இன்றைக்கு நீ ஒரு தீர்மானம் எடு. ஜீவ வார்த்தையை சொல்லுவேன் ஆண்டவரே, ஜீவ வார்த்தைக்கு சாட்சியாய் சொல்லுவேன். நான் கண்டதை சொல்லுவேன், கேட்டதை சொல்லுவேன், அனுபவித்ததை சொல்லுவேன், இயேசு என்னை ரட்சித்ததை சொல்லுவேன், அழைத்ததை சொல்லுவேன், அபிஷேகம் பண்ணினதை சொல்லுவேன். ஆமா, நான் திரும்பவும் கேட்கிறேன், 2 காரியம் தான். கர்த்தர் கதவை திறப்பார். நீ ஜீவ வார்த்தையை சொல்லுவாயா? நீங்க வாலிபர்களா இருக்கலாம், வயதுபர்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. நான் ஒரு காலத்துல பிரசங்கம் பண்றதுக்கு ரொம்ப பயந்தேன். வெளியே போய் சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பேன். சபையில மட்டும் நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன். ஆனா வெளியே என்னால பிரசங்கம் பண்றதுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, உபதேசம் பேச தெரியாது. இப்படி எல்லாம் குழம்பிக்கிட்டு இருந்த காலங்கள் உண்டு. ஒரு காலத்துக்கு பிறகு கர்த்தர் சொன்னார், தெரு தெருவா நீ சொல்லி முடிக்கணும், ரோடு ரோடா சொல்லணும். அதனாலதான் கிடைக்கிற வாய்ப்பை நான் சமயத்தை நான் பயன்படுத்திக் கொள்றது எதுக்குன்னா, நல்லா இருக்கும் போதே கர்த்தருக்கு முடிந்த அளவு சுவிசேஷத்தை சொல்லிடணும், தேசங்கள்ல சொல்லிடணும். ஆமென். கர்த்தர் உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார். அந்த இஸ்ரவேலின் சிறிய பெண் அந்த நாகமானை திருப்பினது போல நீ நாகமான் போன்ற ஜனங்களை திருப்புவாயோ? ஆமா. கர்த்தர் எனக்கு கதவுகளை திறந்தால் நான் ஜீவ வார்த்தையை சொல்லுவேன். அந்த ஆளுங்களை மட்டும் நான் இப்ப பார்க்க விரும்புகிறேன். சிறைச்சாலை கதவை திறந்துட்டு கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் ஓடிப்போங்கள் என்று சொல்லவில்லை, இந்த ஜீவ வார்த்தையை சொல்லுங்கள். சொல்லு. சபையை பத்தி பயப்படாத, சொந்தக்காரங்களை பத்தி பயப்படாத, சமுதாயத்தை பத்தி பயப்படாத, ஜாதியை பத்தி பயப்படாத, கிராமத்தை பத்தி பயப்படாத, குடும்பத்தை பத்தி பயப்படாத, ஓ மற்ற நண்பர்களை பத்தி பயப்படாத. உனக்கு கிடைக்கிற சமயத்துல இந்த ஜீவ வார்த்தையை சொல்லு. கர்த்தர் அதுக்குரிய ஒரு அபிஷேகத்தை தருகிறார். ஆமென். கதவுகளை திறக்கிறவர் வந்திருக்கிறார். தாவீதின் திறவுகோல்களை உடையவர் வந்திருக்கிறார். ஆமென். பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தரப்போகிறார். ஆமென். இயேசு பாதாளத்தின் திறவுகோல்களையும் கையில வைத்திருந்தார். அந்த நோவா காலத்திலே ஜனங்கள் அழிவை சந்தித்தார்களே, அவர்களை மீட்க முடியாத பாதாளத்தின் திறவுகோலை கையில வைத்திருந்தார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துல ஒரு சிலர் பாவத்துல பாதாளத்துல கட்டப்பட்டிருக்கலாம், பின்மாற்றத்துல தோல்வியில கிடக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உன் கையில ஒரு திறவுகோலை கொடுக்கிறார், ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். உன் வீட்டுல இருக்கிற பின்மாற்ற ஆவி ஓட போகுது. ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். ஆமென். நீ ஜீவ வார்த்தையை சொல்லு, தேவனுடைய வாயாய் மாறுவாயாக. ஆமென். பேதுரு எழும்பி வரும்போது அவனுக்கு சுயநினைவே இல்ல. முதல் கதவு திறக்கு, 2ஆம் கதவு திறக்கு, இரும்பு கதவு திறக்கு, ராஜ வீதிக்கு வந்துட்டான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏதோ சொப்பனமோ ஏதோ தரிசனம்னு. ஆனா வெளியே வந்த பிறதான் அவனுக்கு ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல தூதன் அவனை விட்டு விலகின பிறதான், ஐயோ கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கிட்டார். அதுபோல இப்பொழுது உனக்கு ஒன்னும் புரியாது, ஆனா அதர்சனமான தேவன் உனக்காக கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ போகிற வழியில அதை உணர்வாய். உன் வாழ்க்கையில தேவன் நடத்துகிற பாதையில அதை அனுபவிப்பாய். ஆமா. வானத்தின் பலகணிகள் தீரந்தே வர்ஷியும் என்னில் ஆசீர்வாதங்கள். வானத்தின் பலகணிகள் தீரந்தே வர்ஷியும் என்னில் ஆசீர்வாதங்கள்.
உன் வலது கரத்தை பிடித்திருக்கிற அவரோடு நீ போய்க்கொண்டே இரு. உனக்கு முன்பாக கதவுகள் திறந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி ஒவ்வொரு கதவுகளையும் தானாய் திறக்க வைப்பார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு சொல்லுங்கள். ஜீவ வார்த்தையை சாட்சி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. திடபக்கத்திரபானியா. ஆமென், ஆமென், ஆமென். ஆம், நம்முடைய ஜனத்துக்காக கதவை திறக்கிற தெய்வமாக இந்த காலை வேளையிலே அவர் வெளிப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த சூழ்நிலையிலும் எந்த கதவையும் அவர் திறக்க வல்லவர். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜீவ வார்த்தையை சொல்லுவது நம்மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதை ஜீவ வார்த்தையை தேசமெல்லாம் சொல்லி இயேசுவின் பொழுது அவரை சந்திக்க நம்ம ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.